சந்திரிகா பட்டேல் உடைய மரணத்தை பற்றி பார்ப்போம் என்று. இந்த மரணம் எப்படி நடந்ததென்றால், அவள் ஒரு 18 வயது பெண் சந்திரிகா. அவள் நீட் பரீட்சைக்காக அவள் முயற்சி பண்ணியிருந்தாள். 380 மார்க் கிடைத்தது. இன்னும் மார்க் வேணும், மதிப்பெண்கள் வேணும் என்பதற்காக அவள் படித்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஹாஸ்டலுக்கு போக வேண்டும். குஜராத் அவங்க கிராமம். February 21, 25 நடந்தது. அப்பொழுது அவர் கிராமத்திற்குலேருந்து அவளுடைய ஹாஸ்டலுக்கு போகும் வழியில் பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டிருக்கும்போது பேருந்துக்காக, அப்பொழுது திடீரென்று இருட்டி விட்டது. யாரும் பஸ் வெகு நேரமாகியும் வரவில்லை. பயந்து போய்விட்டால். ஏன்னால் எங்கும் இருள் சூழ ஆரம்பித்தது. உடனே அங்கு ஒரு வாலிபன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் நிறுத்தினார். லிஃப்ட் வேண்டும் என்று கேட்டபோது ஓகே என்று சொல்லிவிட்டாள். சரி என்று அவரை பார்க்கும்போது டீசெண்டாக இருந்ததுனால சரி என்று ஏறிக்கொண்டாள். அப்பொழுது அவள் போகும்போது அவர்கள் ஒருவரை பற்றி ஒருவர் அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். பேசிக்கொண்டே போகும்போது அவர்கள் 2 பேருக்கும் மிகவும் பிடித்து போய்விட்டது. அவர்களுக்கு திடீரென்று ஒரு அன்பு. உடனே ஒரு பிரியமாக அவர்கள் அந்த டெலிஃபோன் நம்பர்ஸ் மொபைலையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டார்கள். பிறகு ஒவ்வொரு நாளும் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். நட்பாக இருந்தது உடனே காடுதலாக மாறியது. அப்பொழுது அவர்கள் அங்கங்கு மவுண்ட் அபு போன்ற இடங்கள் எல்லாம் அவர்கள் விசிட் பண்ணார்கள். எல்லா இடமும் சேர்ந்து சுற்ற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது இது வீட்டில் தெரியாமல் இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு அந்த பரீட்சையை எழுதிவிட்டாள். நீட் எழுதிவிட்டாள். 2வது முறை நீட் எழுதினாள் மார்க் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஸோ அப்பொழுது அவள் வீட்டுக்கு வருகிறாள். வரும்போது அவள் இந்த ஒரு நாள் அவள் வீட்டில் இருந்து கொண்டிருந்தாள். ஒரு 10 நாள் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் அவள் காத்து கொண்டிருந்தாள். ஹாஸ்டலை விட்டு வந்துட்டாள். அப்பொழுது திடீரென்று ஒரு நாள் அவங்கள் பெற்றோர்கள் அவள் ரூமில் அவள் இல்லை. அந்த வீட்டிலே அவள் இல்லை. எங்கும் தேடி பார்த்தார்கள். அக்கம் பக்கத்தினர், உற்றார் உறவினர் எல்லாரையும் கேட்டு பார்த்தார்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணாங்க. எந்த இடத்துலையும் அவள் இல்லை. தேடி அவர்கள் எல்லாம் குடும்பத்தினர் யாவரும் போய் ஒவ்வொரு இடமா தேடி பிறகு கிடைக்கவில்லை என்ற உடனே போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் இவர் கிராமத்து தலைவராக இந்த சிண்டாபாய் பட்டேல் இருந்ததனால் எல்லா போலீஸ்காரரும் காவல்காரர்களும் மிகவும் ஆர்வமாக தீவிரமாக தேட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது மொபைலின் லொக்கேஷனை பார்க்கும்போது அது ஒரு இடமாக போகிறது. அது குவாலியர், உஜ்ஜைன் பல இடத்தில் காட்டுகிறது. கடைசியில் அது ராஜஸ்தான், பின்பு ஒரு இடத்தில் ஒரு ரிசார்ட்டை காட்டியது. அதனை உடனே அங்கே போனால்